நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அதாவது இந்த ஒரு மாதம், அதாவது 7ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 5 வரைக்கும் நமக்கு வந்து தாமோதர மாதம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு கதை வந்து அது என்ன தாமோதர மாதம்னா என்னன்னா, இந்த பாலகோபாலர் போய் நான் வந்து தாமோதர மாதம் போட்டிருப்பேன். அதை போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அந்த கதை தெரிஞ்சிடும். இது வந்து சும்மா தாமோதர அஷ்டகம் வந்து உங்களுக்கு ஒன்று போடலான்ட்டு ஒரு ஆசைப்பட்டு இதை போடுறேன். இதை நீங்கள் டெய்லி ஒரு 5 நிமிஷம் விளக்கேற்றி இதை படிங்க. இந்த ஒரு மாதம் வந்து நமக்கு கிருஷ்ண பரமாத்மா நமக்கு நல்லதை நிறையா செய்வார். நம்ம சாப விமோச்சனம், பாப விமோச்சனம், நம்முடைய கர்மா எல்லாமே தொலையும். ஓகேவா? தாமோதர அஷ்டகம். நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத் குண்டலம் கோகுலம் பிரஜாமானம் யசோதாபியுலாஹலாத் தாவமானம் பராம்பிருஷ்டம் அத்யந்தோ திருத்ய கோப்யா ருதந்தம் முகுர்நேத்ர யுக்மம் மிருஜந்தம் கராம்போஜயுக்மேன சாதங்கநேத்ரம் முகூஸ்வாச கம்பத்ரிரேங்காங்க கண்ட ஸ்திதிக்ரைவம் தாமோதரம் பக்திபந்தம் இதி திருக்ஸ்வலீலாபிர் ஆனந்தகுண்டே ஸ்வகோஷம் நிபஞ்சந்தம் ஆக்யாபயந்தம் ததீயேஷித நேஷு பக்தைர்ஜிதந்தம் புனః பிரேமதஸ்தம் சதா விருத்தி வந்தே வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷாவதீம் வா ந சான்யம் விருணே அகம் வரேசாத் அபிஹ இதம் தேவபுர்நாத கோபாலபாலம் சதா மே மனசி ஆவிரஸ்தாம் கிம் அன்யைஹை இதம் தே முகாம்போஜம் அத்யந்த லீலைர் விருத்தம் குண்டலை சின்னிக்த ரக்தைஸ்ச கோப்யா முகூஸ்கும்பிதம் பிம்பரக்தாதரம் மே மனசி ஆவிராஸ்தாம் அலம் லக்ஷைலாபைஹி நமோ தேவ தாமோதரநந்த விஷ்ணு பிரசீத பிரபோ துக்கஜாலப்திமக்னம் கிருபாதிருஷ்டவிருஷ்டாதிதீனம் பதானு கிருஹானேஷ மாம் அஞ்ஞம் ஏதி அக்ஷீத்ருஸ்ய குபேராத்மஜௌ பக்தமூர்த்தைவ யத்வத் द्वयामोऽसीदौ भक्तिपाजौ कृतौ च तदा प्रेमभक्तिं स्वकां मे प्रयच्छ नामोक्षगृहा मे अस्ति दामोदरेह नमस्तेस्तु दाम्ने स्फुरद्दीप्तिदाम्ने द्वदीयोदारयात विश्वस्य दाम्ने நமோ ராதிகாயை த்வதீயப்ரியை நமோ நந்தலீலாய தேவாய துப்யம். இது ரொம்ப தாமோதர மாதத்தில் தாமோதர அஷ்டகம் ரொம்ப முக்கியமானதுமா. இதை விளக்கேற்றி வச்சு படிச்சுட்டு நான் அந்த ஃபஸ்ட்டுக்கு எடுத்துருக்கிறேன்ல 2 தடவை 3 தடவை 4 தடவை 7 தடவை நெய் தீபம் காமிச்சு இதை நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் இதை நாங்கள் கண்ட பலன் நிறையா பேர் பலன் கண்டு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் அருளை பெறுவதற்காக. வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.